இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2019 தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டு டாபிக் சம்மந்தப்பட்டது. ஒன்று லைஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் ஒரு கேன்சலேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனால் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த கேஸ் பேர் தேவிகா ராணி வர்சஸ் வரதராஜுலு. 21 நவம்பர் 2019 அன்றைக்கி தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதாவது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பேரம் பேத்தி பெண்ணு, அவர் மாப்பிள்ளை இருக்கார், அவர் வந்து தவறிடுறார் ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ இப்போ பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரம் பேத்தி பொண்ணு மூலமாக இருக்கிற பேரம் பேத்தி இருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன பண்ணிடுறாரு, பேரம் பேத்தி பேரில் செட்டில்மெண்ட் டீடவும், செட்டில்மெண்ட் டீடுனா தான பத்திரத்தையும், அதிலான லைஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனுபவ பாத்தியத்தையை வந்து அவரோட மனைவி பேர்லேயும் அவரோட பொண்ணு பேர்லேயும், அதாவது இந்த பேரம் பேத்தியோட அம்மா பேர்லேயும் அவர் வந்து லைஃப் இன்ட்ரெஸ்ட்டை ரீட்டைன் பண்ணிக்க வச்சு மொத்த சொத்தை வந்து இங்கே வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீடு ஒன்று போட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த செட்டில்மெண்ட் டீடு இந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த செட்டில்மெண்ட் டீடு இருக்குது. கொஞ்ச நாள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நேரடியாக ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போய் நேரடியாக கேன்சல் பண்ணிடுறாரு. அது நேரடியாக அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு கேன்சலேஷன் டீட் ப்ரெசென்ட் பண்ணால் ரெஜிஸ்ட்ராரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனப்புறம் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபைனான்ஸில் வந்து அதை அடமானம் வச்சுறாரு. ப்ராப்பர்ட்டியை அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுக்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூ நிலுவையில் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட ஒரு தான செட்டில்மெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த கேன்சலேஷனை வாபஸ் வாங்க சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அந்த பொண்ணும் அந்த பேரம் பேத்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க, ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. கூடவே ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி எங்களோட கன்சென்ட் இல்லாமல், எங்களோட ஒப்புதல் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி அதை கேன்சல் பண்ணலாம், அதை ரத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்து அந்த கேன்சலேஷனை வந்து ரத்து பண்ணி திரும்பி பழைய செட்டில்மெண்ட் டீடை திரும்பி அமலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ரெப்ரசன்டேஷன் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போனதுலேருந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலைன்னு ஒன்று ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் மனு ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரார் மேலே ஒரு ரிட் மனு ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ரிட் மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஜிஸ்ட்ராருக்கு கேன்சல் பண்ணுற ரைட் இருக்கா, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேரில் எழுதப்பட்டதோ அவங்களோட ஒப்புதல் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த சொத்தை அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட் வந்து நேரடியாக இருக்கா. ஒருத்தர் மட்டும் வந்து சொன்னோன்னே, கொடுத்தவரே திரும்பி வந்து சொன்னோன்னே கேன்சல் பண்ணிடலாமா, அப்படி பண்ணுறதுக்கான ரைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஃபைல் பண்ணி ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த இஷ்யூ தான் கோர்ட் முன்னாடி வருது. சரி, இப்போது இங்கே இவங்க சைட்லேருந்து என்ன வாதம் இருக்குது அப்படின்னா, ரெஜிஸ்ட்ராருக்கு கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட் இல்லைன்னா பெட்டிஷனர் சைடு வாதம். அந்த ரெஸ்பாண்டன்ட் சைடு வாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு செட்டில்மெண்ட் டீடன் வித் லைஃப் இன்ட்ரெஸ்ட்னு தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து அனுபவ பாத்தியத்தையோடு நான் கொடுத்த செட்டில்மெண்ட் டீடை அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து வாடகையை வசூல் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணி மிச்சம் இருக்கிற பணத்தை அவங்க வச்சுக்கிறதுக்காக தான் நான் அனுபவ பாத்தியத்தையோடு கொடுத்தேன். ஆனால் இவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க உடமையிலேயே எடுத்துக்கல, அனுபவத்திலேயே எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது இந்த செட்டில்மெண்ட் டீடுக்கான இந்த கண்டிஷன், இந்த ஷரத்து வந்து ரத்தாயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டில்மெண்ட் டீட் செல்லாதுன்னு ஆயிடுச்சு. நான் தான் போய் கேன்சல் பண்ணிட்டேன், இதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சைட்லேருந்து இவங்களோட வாதத்தை முன் வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு வாதத்தையும் பார்த்துட்டு ஹைகோர்ட்டு என்ன தீர்ப்புக்கு வராங்கன்றதை நம்ம பார்ப்போம். இந்த கேஸில் வந்து ஏற்கனவே நடந்த இன்னொரு மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி மேற்கோள் காமிச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க, யூனிலேட்ரலாக கேன்சல் பண்ண முடியாது. அதாவது ஒரு தலைபட்சமாக யார் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தாங்களோ அவங்களே அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி முதல் விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு சொத்தை வந்து கைவிட்டு போயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து கேன்சலேஷன் டீட் சைன் பண்ணி கொடுத்தா கூட அது ஒரு ரீகன்வேயன்ஸாக தான் கருதப்படும். ஒரு ரீகன்வேயன்ஸாக கொடுக்கலாமே தவிர்த்து ரத்து பண்ண முடியாது. ஏற்கனவே நடந்த ஒரு கேன்சலேஷன், ஒரு சொத்து வந்து கைமாறிடுச்சு,
கைமாறின சொத்து திரும்பி இந்த கைக்கு தான் மாற்ற முடியுமே தவிர்த்து கை மாறினதை ரத்து பண்ண முடியாது. அதுக்கான ரைட் ரெஜிஸ்ட்ராருக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டாவது விஷயத்த சொல்கிறாங்க. மூணாவது விஷயம், இது ரொம்ப முக்கியமானது. இது சேல் டீடாக இருந்ததுன்னா அந்த சேல் டீடுக்கான கிரிய பத்திரமாக இருந்து அந்த கிரியத்துக்கான கிரியத்தொகை வந்து கைமாறாத பட்சத்தில் அந்த கிரிய பத்திரம் வந்து பதிவாயிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே தானே இருந்ததுன்னா அந்த கிரியத்தொகை கைமாறலைன்ற ஒரு அடிப்படையில் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கேன்சல் பண்ண முடியுமே தவிர்த்து செட்டில்மெண்ட் டீடை தான செட்டில்மெண்ட்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்றத சொல்கிறாங்க. சேல் டீடை கேன்சல் பண்ணுறதுக்கு இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது அந்த கிரியத்தொகை கைமாறலைன்ற ஒரு அடிப்படையில் அதை கேன்சல் பண்ண முடியும். அதாவது சேல் டீட் போட்டு கொடுத்துருவாங்க, ஒரு செக் கொடுக்குறாங்க, அந்த டேட் அன்னைக்கு செக்கை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, பவுன்ஸ் ஆகிடுச்சு, வந்து கேன்சல் பண்ணுறாங்க, இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரார் சொல்லுவாங்க. இப்படி இல்லாத பட்சத்தில் கேன்சல் ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே நினச்சா கூட கேன்சல் பண்ண முடியாது. ரீகன்வே வேணால் பண்ண முடியுமே தவிர்த்து கேன்சல் பண்ண முடியாது. அந்த கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து சிவில் கோர்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்றத நாலாவது விஷயமா சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 விஷயம் கேன்சலேஷனை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்ன ஒரு தீர்ப்பை மேற்கோள் காமிச்சு இந்த தீர்ப்பை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் பார்ட்டிஸ்க்கு கிடையாதுன்னு இவர் நேரடியாக வந்து ஒரு தலைபட்சமாக கேன்சல் பண்ணினது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அங்கே ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு தானம் ஒன்று கொடுத்த அப்புறம் அந்த தானத்துக்கு கொடுத்த அப்புறம் அந்த ஷரத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படின்றது இருந்ததுன்னா அந்த தானத்தை திரும்பி வாங்க முடியுமா, அதுக்கு வழி இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது சப்சிக்வெண்ட் கான்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ் cannot be a ground to cancel a settlement deed அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு செட்டில்மெண்ட், ஒரு தான செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் நடந்த ஒரு அவங்களோட நடத்தையை பொறுத்து அந்த தான செட்டில்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாதுன்றது. ஸோ இதில் வந்து இவங்க சொன்ன அந்த வாதம் வந்து அடிபட்டு போச்சு. இவங்க கண்டிஷனல் பிக்வஸ்ட்டை தாங்க நான் கண்டிஷனல் செட்டில்மெண்ட்டை தான் நான் கொடுத்தேன், நான் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து அந்த செட்டில்மெண்ட்டுக்கான லைஃப் எஸ்டேட்டுக்கான எதுவும் அனுபவ பாத்தியத்தையும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணன்றதுனால நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுறது அடிபட்டு போச்சு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த கேன்சலேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து நல் அண்ட் வாய்டாக டிக்ளேர் பண்ண வச்சு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பாஸ் பண்ணாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு. ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்னு பார்க்கும்போது இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கேன்சலேஷன் டீட்ஸ் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் லைஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுனால இது ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இது ஆக்சுவல் அந்த ரேஷியோவில் லைஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது அமையலைன்னா கூட லைஃப் இன்ட்ரெஸ்ட் செட்டில்மெண்ட் வித் லைஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வில் வித் லைஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதுக்கு அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொடுக்குற அனுபவ பாத்தியதைக்கான வேல்யூ என்னன்னு சொல்லி இந்த கேஸில் நல்லா தெரிய வருதுன்றதுனால இது ரொம்ப ஒரு முக்கியமான கேஸாக நம்ம பார்க்குறோம்.